வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருத்திஸ் vlogs. எல்லாரும் தீபாவளியை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கனடாவில் நாங்கள் எப்படி எங்களோட தீபாவளியை செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வழக்கம் போல் இந்த வருஷமும் தீபாவளி வீக் டேஸில் வந்து சதி பண்ணிருச்சுங்க. ஆதவுக்கு ஸ்கூல், ஹஸ்பண்டுக்கு ஒர்க்குன்னு பிஸி டேவாக இருந்துச்சு. மார்னிங்லேருந்து குக் பண்ணிவிட்டு இந்தியாவிலேருந்து வந்த மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கால்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது டைம் 8:30 ஆயிடுச்சு. 9 o'clock ஆதவுக்கு பஸ் வந்துடும். ஸோ வேகமாக குக் பண்ணி ஆதவுக்கு சாப்பிட வச்சுட்டு பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது வந்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது, கண்டிப்பாக இன்னைக்கு எனக்கு ஸ்நாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால சரி ஓகே இன்னைக்கு தீபாவளி அதுவுமா கொஞ்சம் ஸ்நாக்ஸையே பேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீக் அவனியா கொஞ்சம் சிக்காக இருந்தா, எனக்கும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கான டைம் எல்லாம் இல்லாமல் போயிட்டனால வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்காக டொரண்டோ வரைக்கும் போயிருந்தாங்க. அப்போ திரும்பி வரும்போது பிராம்டன்ல மாருதின்னு ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்கே நம்ம ஊர் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். வழக்கமாக மிஸ்ஸிசாகா பிராம்டன் பக்கம் போனோம்னா அங்கே தான் வாங்குவோம். அதனால அங்கிருந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை இதெல்லாம் பண்ணி வீடியோலாம் எடுக்கிறதுக்குள்ளார ஸ்கூல் பஸ் வந்துருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டைமுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் பஸ் வந்துச்சு. இங்கே இருக்கிற ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் ஆதவ் இப்போ போயிட்டு இருக்க ஸ்கூலில் அந்த மாதிரி எந்த செலிப்ரேஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஆதவ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவை சாப்பிட வச்சு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் என்னோட மென்டர் ஒரு பிளான் கொடுத்துருந்தாங்க. தீபாவளிக்கு அவங்களோட காஸ்டியூமை அவங்களே டிசைன் பண்ணி அந்த காஸ்டியூமை வேர் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஆனால் அந்த ஒர்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண முடியல என்னால். ஸோ அது வந்து பெண்டிங்கில் வச்சுருந்தேன். சரி ஹஸ்பண்டுக்கும் ஒர்க்கிங் டே, அதுக்கும் ஸ்கூல் போயாச்சு, அப்புறம் என்ன நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். மேம் எப்படின்னா ஒரு மெயின் ஃபேப்ரிக் எடுத்து காஸ்டியூம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி காடா யூஸ் பண்ணி ஒரு மார்க்அப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம வேர் பண்ணி ஃபிட் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லா மெஷர்மெண்ட்ஸ் ஃபிட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்புறமா தான் மெயின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான மார்க்அப் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ரெடி பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற இடத்துல எனக்கு அட்டாச்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். தென் ஸ்ட்ரெயிட்டாக வச்சாலும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் கையை கொஞ்சம் மடக்கி, அதாவது கையை ஹிப்பில் வச்சுட்டு எல்போ பெண்டாக இருக்கும்போது ஸ்லீவோட அட்டாச் பண்ணுற இடத்துல அந்த பஃப் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஆகக்கூடாது ஆக்சுவலி. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அகெயின் இன்னொரு பேட்டர்ன் போட்டு இன்னொரு பக்கம் ஸ்லீவ் வந்து நான் அட்டாச் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். ஏன்னா அது வந்து ஃபிட் செக் பண்ணுறதுக்காக தான் அப்படின்றதுனால ஒரு பக்கம் மட்டும் ஸ்லீவ் கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்றதுனால இன்னொரு பக்கம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணாமல் இருந்தேன். ஸோ அந்த பக்கம் அட்டாச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் சைட் சீம் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். அதையெல்லாம் பிரித்து விட்டுட்டு அதில் அட்டாச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து விட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு தீபாவளியே வந்துருச்சு. நான் இன்னும் பாப்பாவோட பட்டுப்பாவாடையோட சைஸ் வந்து பத்தாமல் இருந்துச்சு. அதை பிரித்து விட வேண்டி இருந்துச்சு. அதை நம்ம பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே தீபாவளி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழ் கல்ச்சுரல் அசோசியேஷன் இருக்கும், அங்கே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அங்கே வந்து வீக்கெண்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அங்கே போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பட் அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து இண்டோரில் சும்மா போயிட்டு ஏதாவது கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இந்த வருஷம் அங்கே போகிற பிளான் இல்லை, அதனால ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தோம். ஸோ அப்படி செலிப்ரேட் பண்ணுற டைமில் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வேரில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் மறந்துட்டேன். நம்ம ஒரு ட்ரெஸ் வெளியில் கொடுத்து ஆல்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா முன்னாடியே அந்த வேலையை முடிச்சு வச்சிருப்போம். இதுவே நம்ம வீட்லயே மிஷின் இருக்கு, நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப மெதுவா பண்ணிக்கலாம், இது சின்ன வேலை தானே, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம். இது பொதுவா எல்லாருக்குமே இருக்கிற மென்டாலிட்டி தான். அப்படிதான் நானும் அசால்ட்டா விட்டுட்டேன். ஆனா அது இவ்வளோ அசால்ட்டா விட்டு கடைசி நாள் கடைசி நேரம் வரைக்கும் கொண்டு வருவேன் அப்படின்னு நான் நினைக்கல. இந்த வேலையெல்லாம் முடிச்சு கடைசியில் சாரீ அயன் பண்ணுறது, வேஷ்டி சட்டை அயன் பண்ணுறதுன்னு லைனாக எல்லாத்தையும் அயன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பாவை சாப்பிட வச்சு குளிக்க வச்சு தூங்க வச்சு இந்த மாதிரி யூஷுவல் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி ஆதவே ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அதுக்கப்புறமா கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தோம். இங்கே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தீபாவளி அப்படிங்கிறது எப்போ ரியலைஸ் ஆகும் அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த ஃபீல் கொஞ்சமாச்சும் வரும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆதவுக்கு ரொம்பவே ஆசை. அதனால் அவன் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுருந்தான். அவன் வந்ததுக்கப்புறமா அந்த டெக்கரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
நல்ல நாள்லயே நான் saree கட்டுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இதில் நான் saree கட்டி 1 வருஷமே ஆயிடுச்சு. அப்போ நான் எவ்வளோ நேரம் எடுத்துப்பேன் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இவங்க டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகு பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 ஃபேமிலியோட தான் நாங்கள் வந்து போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தோம். ஸோ அவங்க 2 பேருமே ஒர்க்கிங் அப்படின்றதுனால ஈவினிங் அதுக்கப்புறமா வந்து டின்னர்லாம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால நாங்கள் வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வெளியில் போய் டின்னர்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டோம். இங்கே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வாரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. கிச்சனர் அண்ட் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஃபியூ சிட்டிஸில் வந்து இண்டியன்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே, அதுவும் தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் ஃபயர் ஒர்க்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது தான். நான் பேபி ஷவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தப்ப வீட்டில் இருந்து கொரியர் பண்ணுறப்ப அதையும் சேர்த்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸோட காஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மஞ்சள் பூ, ஆரஞ்சு கலர் பூ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒன்று இந்த எல்லோ ஸ்ட்ரிங்ஸாக இருக்கும், இல்லைனா எல்லோ வித் ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரிங்ஸாக இருக்கும். எல்லா வீட்லேயுமே இந்தியன்ஸோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முன்னாடி எல்லா வீட்லேயும் இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் ரீச் ஆனதும் காரை விட்டு இறங்கி வந்ததும் அவங்க பசங்க கொஞ்சம் ஃபயர் ஒர்க்ஸ் வச்சாங்க. ஸோ அந்த ஃபயர் ஒர்க்ஸில் அது ஒன்றும் இல்லைங்க, வெறும் ஃப்ளவர் பாட்ஸ் தான் வச்சாங்க. அது கொஞ்சம் சாதுவாக தான் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து கொஞ்சம் சவுண்டெல்லாம் வந்து படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்ததும் பாப்பா கொஞ்சம் பயந்துட்டா. அதை பார்த்து பயந்தவ தான் வீட்டை விட்டு வெளியவே வரல. முறுக்கெல்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் வெளியில் கூட்டு வந்து வச்சுருந்தேன். ஒரே 1 நிமிஷம் தான் இருந்தால், அதுக்கப்புறம் திருப்பியும் இல்லை நான் உள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே இருந்துக்கிட்டா. அப்புறம் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டாங்க. அந்த கேப்பில் வந்து நாங்கள் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்கள வெளியில் அனுப்பிட்டு நான் உள்ளே இருந்துட்டேன். எங்கள் எல்லார விடையும் ஆதவ் தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். அவனுக்கு எப்படா தீபாவளி வரும், எப்போ நம்ம கிராக்கர்ஸ் வைப்போம் அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஃபயர் ஒர்க்ஸ் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் எந்த ஃபயர் ஒர்க்ஸ் எப்படி வெடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு சிலது வந்து ரொம்பவே டம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்தது. இதில் விஷயம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு காரெல்லாம் வந்து கண்ணு முன்னாடியே நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு காருக்குள்ளே போய் பூந்துருமோ அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் தான் இந்தியாவை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுற அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்காது. அட்லீஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையாவது போய் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் மட்டும்தான் வெதர் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. வின்டர் ஜாக்கெட் இல்லாமையே கொஞ்ச நேரம் வெளியில் ஃபயர் ஒர்க்ஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்பவே குளிராக இருக்கும். ஜாக்கெட் போட்டுகிட்டே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல் உள்ளே வந்துடுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் தீபாவளி கொஞ்சம் சிறப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வச்சது ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னாலும் அது வெளியில் கொஞ்சம் நல்லா நின்று பட்டாசு வெடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. தீபாவளியை கொண்டாடி முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணி முடித்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நம்மளே தான் எடுத்து ட்ராஷ் பண்ணிடணும். அது அப்படியே பப்ளிக் பிளேஸ்லேயோ இல்லை வீட்டுக்கு முன்னாடியே இருந்தாலுமே அதை அப்படியே விடக்கூடாது. எல்லாம் ஒரு 9-9:30 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் டின்னரை சாப்பிட்டுட்டு 10:30 மணி ஆயிடுச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து கிளம்பும்போது. எங்களோட தீபாவளி ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். மோஸ்ட்லி எல்லா வருஷமும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் உங்களோட தீபாவளியை சேஃபாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.